சிவாய நம. சிவாய நமவென்று சிந்தி திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் அதுவே மதியாகும் அல்லாதவெல்லாம் விதியே மதியாய் விடும். அதுவே மதியாகும் அல்லாதவெல்லாம் விதியே மதியாய்விடும். அவையார். சிவாய நம இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்து பாருங்களேன். மனது எப்படி உருகுகிறது என்பது புரியும். என்ன சுமைகளெல்லாம் கரைந்து எதுவுமே இல்லாத ஒரு வெட்ட வெளியில் அந்தரமாய், எதுவுமே நினைவில்லாத ஒரு நிச்சலனத்தில், எதுவுமே நினைக்காத ஒரு அந்தகாரத்தில் நினைவெல்லாம் அற்று போயிருக்கும் அந்த பேரண்ட இருண்ட சாகரத்தில் தன்னை வெளிப்படுத்த எங்கோ ஒரு மூலையில் சின்னதாய் ஒரே ஒரு ஒளி துளி தென்படுமே, அதுதான் இறை அனுபவம். எங்கோ ஒரு மூலையில் சின்னதாய் ஒரே ஒரு ஒளி தென்படுமே, அதுதான் இறை அனுபவம். அந்த அனுபவம் இனம் புரியாத இன்பத்தை அளிக்கும். இன்பம் என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி என்றால் சந்தோஷம், அதாவது களிப்பு. இந்த சந்தோஷத்தை வடிவமாக்கி காட்ட இயலுமா? சர்க்கரை என்பது வார்த்தையில் எழுதிவிட்டால் இனிப்பு புலப்படுமா? அல்லது நம் எதிரியே சர்க்கரை வைத்து விட்டால் அதன் சுவைதான் புலப்படுமா? நாம் முன்பே சர்க்கரை சுவைத்திருந்தால் ஒழிய அதன் இனிப்பு சுவை சற்றென்று நம் நினைவுக்கு வராது. அதனை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சுவைத்திருந்தால் மட்டுமே அதன் இப்போதைய வடிவத்தை கண்டதும் அதன் இனிப்பு சுவை நமக்கு நினைவுக்கு வரும். அந்த நினைவில் அதனை சுவைத்துதான் பார்க்க வேண்டும் என்பதில்லை. சுவைப்பது போல மனதளவில் ஒரு பாவனை செய்தால் கூட போதும். நாவில் எச்சில் ஊறி அதன் இனிப்பு சுவை தட்டுப்படும். இறை அனுபவமும் அப்படிதான். சர்க்கரையை தினசரி கையாளும் பலசரக்கு கடைக்காரரும் சரி, நிறுத்து பொட்டலம் கட்டும் அந்த கடை பையனும் சரி, சர்க்கரை இனிப்பு என்றுதான் அறிவார்களே தவிர இனிப்பு எப்படி இருக்கும் என்று உணர்த்த இயலாதவர்களாகி நிற்பது போலவே இறை அனுபவங்களும் உணர்த்த இயலாத அனுபவமாகி நிற்கின்றது. தினசரி அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் என்று செய்து கொண்டிருந்தால் இறை அனுபவம் கிடைத்து விடுமா? அல்லது அரசியல்களை செய்து விட்டால் மட்டும் இறை அனுபவம் கிடைத்து விடுமா? எவ்வளவோ பாவங்களை செய்த ஒருவன் தனக்கு புண்ணியம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக கோயில் ஒன்றை கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறான். அவனது நற்செயலை எண்ணி இறை காட்சியின் இன்பம் அவனுக்கு கிடைத்திடுமா? ஊரார் மத்தியில் அவன் ஒரு பக்திமான் என்றும் நல்லவன் என்றும் தோற்றம் தரலாம். ஆனால் இறைவன் கணக்கில் அவன் ஒரு பாவியே. ஆனால் இறைவனின் கணக்கில் அவன் ஒரு பாவியே. இந்த பிறவியில் செய்த நல் வினைகள் அடுத்த பிறவியில் புண்ணியமாய் சுகவாழ்வு அளிக்குமே ஒழிய சென்ற பிறவியில் செய்த தீவினைகளுக்கான தண்டனை இந்த பிறவியில் நிச்சயம் உண்டு. என்ன? இப்பிறவியில் அவன் செய்த தான தர்மங்கள் விளைவாக பழைய தீவினைகளின் கடுமை சிறிது குறையலாம், அவ்வளவே. வெறும் போலித்தனமான பக்தி வேடங்களுக்கு இறைவன் என்றுமே செவி சாய்த்ததில்லை. நெற்றில் துலங்கும் திருநீர், மனம் ஒன்றாத பூசணைகள், காவி வஸ்திரம், ஊரில் 10 பேர் மதிக்கும் வாழ்வு, இவை மட்டுமே ஒருவரை புனிதமாக வெளிவிளக்கு காட்டலாம். ஆனால் அவரது மனதை பொறுத்தவரை அத்தனையும் அழுக்கு. அவன் மனதை பொறுத்தவரை அத்தனையும் அழுக்கு. இறைவன் ஏமான தயாரில்லை. வெளி உலக வாழ்வை பொறுத்தவரை அவன் மகா புண்ணிய சீலனாக மதிக்க பெறுகிறார். அவன் எதிர்பார்த்ததும் அதைதானே. இறைவனின் நீதிமன்றத்தில் இன்னமும் அவன் குற்றவாளிதான். இறைவனின் நீதிமன்றத்தில் இன்னமும் அவன் குற்றவாளிதான். அதனால்தான் அவருக்கு சந்நிதி இல்லாத வாழ்வை, நோய் உள்ள வாழ்வை, கை நிறைய பொருள் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலையை உருவாக்கி வைக்கிறான். இறைவன் எல்லோருக்கும் நீதிமானாகவே நடந்து கொள்கிறார். தெய்வம் நின்று கொள்ளும் என்பதும் இதுதானோ? தெய்வம் நின்று கொள்ளும் என்பதும் இதுதானோ? இறை அனுபவம் என்பது சென்ற பிறவிகளில் செய்த புண்ணியங்களை பொறுத்தே தோற்றம் காண்கிறது. இறை அனுபவம் என்பது சென்ற பிறவிகளில் செய்த புண்ணியங்களை பொறுத்தே தோற்றம் காண்கிறது. இந்த பிறவியில் செய்யும் புண்ணிய காரியங்களுக்கான பலன் அடுத்த பிறவியில் நிச்சயம் உண்டு. நல்லது செய்ய இயலாவிட்டாலும் கெடுதலாவது செய்ய மனதிறனாய் வாழ்க்கையை வாழமையானால் இறைவனின் கருணைக்கு ஆட்பட்டு அவனது இறை அனுபவத்தை நிச்சயம் பெறலாம். அந்த இறை அனுபவம் பெற நமக்கு ஒரு பரிந்துரை வார்த்தையாய மந்திர சொல்லாய் விளங்குவதுதான் இந்த சிவாய நம மந்திரம். இந்த மந்திரம் நம்மை இறைவனிடம் பரிந்துரைப்பது மட்டுமல்ல,
காக்கும் கவசமாக விளங்குகிறது. அதனாலதான் ஔவையாரும் இந்த சிவாய நம மந்திரத்தை அபய மந்திரமாக நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். ஔவையாரும் இந்த சிவாய மந்திரத்தை அபய மந்திரமாக நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். சென்ற பிறவிகளில் செய்த பாவங்கள் ஊழ்வினையாய் நம்மை இப்பிறவியில் துரத்தி வந்து துன்பத்தை செய்தாலும் அந்த விதியே நமக்கு ஆதரவான சக்தியாக மாற்றம் செய்து பாதுகாப்பு அளிக்க வல்லது இந்த சிவாய மந்திரம். சிவாய நமம் என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது ஔவையார் வாக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.